வெல்கம் டு கோல்டன் பைட்ஸ். நாம் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து வாவூல் மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன் நான். 2 பூண்டு, 3 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு, 1 எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சாதா மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 கப்பு சின்ன வெங்காயம், 3 துண்டு தேங்காய், 2 நாட்டு தக்காளி. இப்போ நம்ம இதோட செய்முறை எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாணலி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வெந்தயத்தை போட்டுடலாம். நான் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாம் காமிச்சினில்ல, அதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போடுங்க. வெந்தயம் லைட்டாக செவக்கணும். வெந்தயம் செவக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெந்தயம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கசக்கும். அதனால் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஓரளவுக்கு வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போடுறேன். இது ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமாவே நம்ம இதில் மிளகாய் பொடி போட்டுருக்கேன், மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் தான். இப்படி திருப்பினதுக்கப்புறமாவே நம்ம இதில் புளி கரைசல் ஊற்றிடலாம். நீங்கள் மிளகாய் பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை கருக்கு விட்டுறாதீங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்போவே புளி கரைசல் ஊற்றிடுங்க. இதில் நாம் இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. பார்த்திங்கன்னா இதில் எண்ணெய் கொஞ்சம் அப்படியே நல்லா மிதங்கணும். எண்ணெய் நமக்கு இப்போ தெரியுது பாருங்கள். இது நல்லா வதங்கிடுச்சு. இது இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து நமக்கு கொதிக்கணும். இந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் அடங்குற வரைக்கும் 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ மூடிடுறேன். 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதங்குது. மசாலா வாசம் நல்லா அடங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம தேங்காய் ஊற்றுறோம். இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி 3மே சேர்த்து ஆட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஏன்னா இது நல்லா 10 நிமிஷம் இதுவும் நல்லா வந்து நம்மளுக்கு கொதிக்கணும். இப்போ இது நான் மூடிடுறேன். 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம இப்போ மீன் போட்டுடலாம். மீன் போட்டிருக்கோம். இதில் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா நம்ம மீன் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், மீன் இப்போ போட்டுட்டு நல்லா வெந்துருச்சு. அடிக்கடி கலக்கி கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. இதையை போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெள்ளையை அடிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம இதையை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு இப்போ மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.